நம்மள நிறைய பேருக்கு பசி எடுத்த உடனே நம்ம பண்ற முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஷாப்க்கு போய் ஒரு பேக்டு ட்ரிங்க் இல்ல வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பேக்கேஜ்டா இருக்கோ, அத வந்து டக்குன்னு எடுத்து சாப்பிடணும். ஏன்னா, அது நமக்கு துரிதமா கிடைக்குது இல்லையா? அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இல்ல வந்து ஏதாவது ஒரு சிப்ஸ் வாங்கி அந்த சிப் பேக் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா உடனே நமக்கு பசி போயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படி சாப்பிட்டும் கூட கொஞ்ச நேரத்துல நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும். நம்ம மறுபடியும் ஏதாவது ஒரு ஃபுட் ஏதாவது ஒரு நம்ம நார்மலா சாப்பிடுற அந்த ரைஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபுட் சாப்பிடணுன்ற மாதிரி நமக்கு தோணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேக்கேஜ்டு ஃபுட்ஸா இருக்கட்டும், இந்த இந்த சிப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி துரிதமா கிடைக்கிற உணவுகள் எல்லாமே எம்ப்டி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்டி ஃபுட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த ஒரு ஃபுட்ல வந்து சுகர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தவிர்த்து வேற எந்த ஒரு நியூட்ரிட்டிவ் வேற அதாவது விட்டமின்ஸோ மினரல்ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு புரோட்டீனோ ஒரு கார்ப்ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா, அந்த ஃபுட்டை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எம்ப்டி ஃபுட்னு சொல்றாங்க. இது எந்த வகையிலுமே நம்மளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்காது. ஜஸ்ட் நம்மளுடைய நாக்குக்கு அந்த நேரத்துக்கு ஒரு சுவையா இருக்குமே ஒழிய இது எந்த வகையிலும் நம்ம சரீரத்துக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்காது. அதனாலதான் இது எம்ப்டி ஃபுட்ஸ்னு சொல்றாங்க. வாழ்க்கையிலயும் சில எம்ப்டியான காரியங்கள் இருக்கிறது, சில எம்ப்டியான உணவுகளை நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியில நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசம் கொள்ளுங்கள், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம இருதயத்துல ஏற்படுற ஒரு சோர்வுக்கா இருக்கலாம், இல்ல நம்ம இருதயத்துல வந்து ஏற்படுற கலக்கத்துக்கு டென்ஷனுக்கு அந்த ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக அந்த நேரத்துல நான் வந்து ஏதாவது ஒரு காரியத்துல என்ன என்கேஜ் பண்ணிக்க போறேன், என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய காரியங்கள், உதாரணத்துக்கு வந்து எமோஷனல் ஈட்டிங், அதாவது நல்லா சாப்பிட்டா என்னுடைய ஸ்ட்ரெஸ்லாம் பறந்து போயிடும், இல்ல ஒரு வெப் சீரிஸ் பார்த்தா என்னுடைய ஸ்ட்ரெஸ்லாம் பறந்து போயிடும், இல்ல எங்கேயாவது டிராவல் பண்ணி போனா என்னுடைய ஸ்ட்ரெஸ்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு ஒரு மாயமாலமான இந்த வசனத்துல சொன்னது போல, நீங்கள் அப்பம் அல்லாததற்காகவும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, வீணடிக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதே போலதான் இன்றைக்கு நம் இருதயத்துல ஒரு வெறுமை இருக்கலாம், நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆனா இதுல இருந்து எஸ்கேப் ஆகிற விதமா நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்மளுடைய நேரத்தை எப்படியாவது ஸ்பெண்ட் பண்ணி போலித்தனமா அதை நம்பிட்டு இருக்கோம். ஆனா நிச்சயமா நினைச்சு பாருங்களேன், அந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டு வந்த பிறகு மறுபடியும் அந்த ரியாலிட்டிக்குள்ளதான் நம்ம வருவோம். அதே வெறுமை, அதே கவலை, அதே கேள்விகளுக்கு மத்தியில தான் நம்ம இருப்போம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. அது இந்த உலகம் கொடுக்கிற, அதாவது இந்த டிவியோ இல்ல இந்த சோசியல் மீடியாவோ இதெல்லாம் கொடுக்கிற சமாதானத்தை அல்லாமல் அவர் நமக்கு பூரண சமாதானத்தை வைத்திருக்கிறாரு. அந்த சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கு நிகரே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நித்திய சமாதானத்தை நம்ம இருதயத்துல அவர் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்துல சொன்னது போல, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்போ ஒரு எம்டியான ஃபுட்டை சாப்பிடும்போது அது நம்முடைய சரீரத்துக்கு எந்த வகையிலுமே அது வந்து பிரயோஜனப்படாத, இல்ல நம்மளை சேஷியேட் பண்ணாத ஒரு காரியமா இருக்குது, அப்படித்தானே? அதே போலதான் நம்மளுடைய ஆத்மாவை, நம்மளுடைய நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை ஸ்ட்ரென்தன் பண்ற காரியங்களை நம்ம செய்யாம நம்மளுடைய நேரத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவன், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த காலத்துல நம்ம மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது, அதாவது நம்மளை திருப்தி செய்யாத காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது அது நமக்கு ஒரு எம்ப்டி ஃபுட் மாதிரி தான் இருக்கும். அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த வகையிலுமே ஸ்ட்ரென்தன் பண்றதோ இல்ல அது வந்து நம்ம வந்து அதிகமாய் அது நம்மளை போஷிக்கிறதோ இல்ல நம்மளை திருப்தி செய்யறதா இருக்காது. நம்ம அதற்காக எவ்வளோ லேபர் பண்ணாலும், எவ்வளோ வேலைகள் செஞ்சாலும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது நமக்கு வீணாகத்தான் இருக்கும். அதுக்காக நம்ம எவ்வளோ பிரயாசங்கள் எடுத்து எவ்வளோ ஊர்களுக்கு செஞ்சாலும் அது நம்மளை திருப்திப்படுத்தவே முடியாது. ஸோ அதனால இந்த வசனத்துல எஸ்பெஷலி ஆண்டவர் யாருக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, இந்த கான்டெக்ட்ல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல வந்து இருக்கிறாங்க. பாபிலோன் தேசம் எல்லா
வளங்களால நிறைந்திருக்கிற தேசம். அங்க எஜுகேஷனுக்கு குறை இல்லை, ட்ரேடிங்க்கு குறை இல்லை, எதுக்குமே குறை இல்லைங்க. ஆனா அங்க இருந்தாங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செகண்ட் கிளாஸ் பீப்புளா தான் இருக்க முடியும். ஆனா எருசலேம்ல இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், தாவீதின் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய், அவர்கள் ராஜரீக வம்சமாய் அவங்க இருக்க முடியும். ஆனா அவங்க அந்த கம்ஃபர்டபிளான லைஃப்ல, பாபிலோன்ல பாவம் இருந்தது, அன்றைக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தது. ஆனாலும் ஆல் இஸ்ரேல் பீப்புள் saw was அதுல இருக்கிற கம்ஃபர்ட்டை பார்த்தாங்க, அதுல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தாங்க. ஆனா அவங்க அந்த இஸ்ரேல் மறுபடியும் எருசலேமுக்கு போகணுன்ற எண்ணத்தையும் அவங்க தங்களுடைய இருதயத்துல இருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்த அந்த கம்ஃபர்ட்டை பார்த்துட்டு அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கு கூட இந்த உலக பிரகாரமான ஆசைகள், இச்சைகள், இந்த உலக பிரகாரமான காரியங்கள்லாம் நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துருச்சு அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அப்படியே அந்த இடத்துல திசை திருப்ப விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, இது உன்னை எந்த வகையிலும் திருப்திப்படுத்தாது. அதனால நம்ம இந்த நாள்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதுன்னா, இந்த வசனத்துல சொன்னது போல நலமானதை சாப்பிடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நலமான காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்வோம். அதை ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே அந்த அனலை அப்படியே அமுக்குற அந்த அனலை, அந்த தீயை அப்படியே எஸ்டிங்விஷ் பண்ற காரியங்களை நம்ம செய்யாம அதை இன்னும் கொழுந்து விட்டு எரிய வைக்கிற காரியங்களை நம்ம செய்யும் போது நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள காரியமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துட்டு இருக்கீங்க? எம்டி ஃபுட் எடுத்துட்டு இருக்கீங்களா, இல்லை ஹோல் ஃபுட் எடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்களே டிசைட் பண்ணுங்க.